இந்த 70 ஆண்டுகள் தேவனாகிய கர்த்தர் என்னை நடத்தி 71வது ஆண்டிலும் பிரவேசிக்க கர்த்தர் செய்த கிருபைக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். என்ன ஒண்ணுன்னா, எத்தனை மணிக்கு பிறந்தேன்னு தான் எனக்கு தெரியாது. இன்னைக்கு தேதிக்கு எங்க அம்மா சொல்லிட்டு போல எத்தனை மணிக்கு பிறந்தாங்கன்னு. எங்க அப்பா எழுதி வைப்பார், அவர் புஸ்தகத்தை காணும், ஒரு நோட்டில் எழுதி வைப்பார், எங்கேயாவது இருக்கும். ஆனால் இன்னைக்கு பிறந்தது உண்மைதான். 1951 வருஷம், 1951 வருஷம் நவம்பர் மாதம் 11ஆம் தேதி. இன்னும் கிழமைன்னு ஞாபகம் இல்லை, போட்டு பார்த்தா தெரியும். ரைட், ஏதோ ஒரு நாள். சரி, கர்த்தருடைய நாமத்தை மகிமையுண்டாகட்டும். நான் வாசிக்க கேட்ட வசனத்துக்கு போய்டும், வேகமாக முடிக்கலாம். டக்குன்னு போடிங்க. 28 வசனம் படிங்க. மத்தேயு 15 28. இயேசுவுக்கு பிரதித்திரமாக, ஸ்திரியே, உன் விசுவாசம் பெரியது, நீ விரும்புகிறபடி. ஆமென், ஆமென். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, இங்கே சொல்லாதீங்க ஸ்திரியன்னு. பிரதர் சொல்லுங்க, சொல்லுங்கய்யா. பிரதர், உங்க விசுவாசம் பெரியது. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, பிரதர், உங்க விசுவாசம் பெரியது, நீங்கள் விரும்புகிறது உங்களுக்காக கடவுது. சொல்லுங்க சிஸ்டர். நான் இவ்வளவு மூஞ்ச பார்த்தா நான் சொல்லுவேன், அப்படி மாதிரி இருக்குது. இப்போ சொல்லுங்க பார்க்கலாம், சொல்லுங்க சிஸ்டர். உங்களுடைய விசுவாசம் பெரியது, நீங்க விரும்புகிறது உங்களுக்காக கடவுது. நாம் ஜெபிக்க போகிறோம். என்னுடைய பிறந்த நாளின் ஆசீர்வாதத்துக்காக பாஸ்டர் ஜீவநேசன் இப்போ ஜெபிப்பாங்க. தயவுசெய்து ஊழியக்காரங்க இருந்தால் நீங்களும் எங்கிருந்து 2 நிமிஷம் எல்லாரும் எழுந்திருந்து எனக்காக பலத்தை கர்த்தர் கொடுக்கட்டும், கொடுக்காட்ட போட்டு நான் அதெல்லாம் எதிர்பார்க்கல. கர்த்தருடைய நாள், தேவனுடைய நாள் வர்ற வரைக்கும் அவர் பலன், சுகம், ஆரோக்கியம் தரும்படி எல்லாரும் கண்களை மூடி ஜெபிப்போம். அந்த ஜெபத்தை 2 நிமிடம் பாஸ்டர் ஜீவநேசன் நம்ம ஜெபத்தில் நடத்தி கடைசியாக அவர் ஜெபிப்பார். ஆசீர்வாதத்தோடு நாம் முடிப்போம். மடுமான் நகர் சபையில் இருந்த ஒரு வாழ்த்து செய்தி உள்ள அவருடைய விசுவாசிகள் அனைத்து மக்களும் சேர்ந்த ஒரு வாழ்த்து அனுப்பியிருக்கிறாங்க. இதுக்குள்ளே என்ன இருக்குது, சாவியோடு இருக்குது. இப்போ நேரம் திறந்து காட்ட உங்களுக்கு நேரம் இல்லை, அடுத்த வாரம் காட்டுறேன். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஹல்லேலூயா. மத்தியான நேரத்துக்காக நன்றி செலுத்தும் ஆண்டவரே. அப்பா பிதாவே, கூப்பிடுதான ஒரு புத்திர சுவாசத்தின் ஆவியை எங்களுக்கு தந்தபடினாலே உமக்கு நன்றி ஆண்டவரே. அப்பா, இந்த நாள் உம்முடைய அப்பா பிதாவே, எங்களுடைய தலைமை போதகர் பிஷப் ஐயா அவர்கள் பிறந்த நாளை முன்னிட்டு நாங்கள் மகிழ்ச்சியாய் காணப்படுகிறோம் ஆண்டவரே. இதுவரையிலும் கடந்து வந்த பாதைகள் எவ்வளோ வியாதி, கஷ்டம், பிரச்சனைகள், போராட்டங்கள் அப்பா பிதாவே இருந்த போதிலும் இந்த நாளை, பிறந்த நாளை காணும்படியான கர்த்தர் ஜீவனை தந்தபடினால நமக்கு நன்றி செலுத்தின ஆண்டவரே. தொடர்ந்து அவருக்கு ஆயுசு நாளை கூட்டித்தர வேண்டும் ஆண்டவரே. அப்பா பிதாவே, உமக்கு ஸ்தோத்திரம். அப்பா, இன்னும் சபைக்கு அப்பா உம்முடைய ராஜ்யத்துக்கு ஆத்துமாக்கள் வேணும் ஆண்டவரே. இன்னும் ரட்சிக்கப்படாத ஜனங்கள் இருக்கிறாங்க. எல்லா மக்களை ரட்சிக்கப்பட எங்கள் தலைமை போதனை எடுத்து உபயோகப்படுத்துங்க. அதற்கு ஆயுசு நாள் வேணும், பலம் வேணும், சுகம் வேணும், ஆரோக்கியம் வேணும். அப்பா பிதாவே, தைரியம் வேணும். எல்லாத்தையும் கர்த்தர் தந்து உள்ளங்கால் தொடங்கி உச்சந்தால் மட்டும் அப்பா அவருடைய தொட்டு கரம் பிடித்து வழிநடத்துங்க. உமது காயப்பட்ட கரத்திலிருந்து வருதரான ஒரு சொட்டு ரத்தத்தை தெரிவித்து அப்பா பலப்படுத்துங்க. எப்போ அப்பா அடிக்கடிக்கு ஏற்படுகிற பலவீனத்தில் கர்த்தருடைய பலன் பூரணமாய் விளங்கட்டும். அப்பா பிதாவே, என்னை குற்றம் சாத்தானாய் காணப்படுகிறது என்று 3 நேரம் வேண்டிக் கொள்ளும் போது என் கிருபை உனக்கு போதும் என்று சொன்ன அப்பா பிதாவது கிருபை அப்பா பிதா எங்கள் தலைமை போதற்கு போதுமானதாய் காணப்படட்டும் ஆண்டவரே. அப்பா பிதா ஒரு அப்பா பிறந்த நாளை கர்த்தர் ஆசீர்வதிக்க. அவருக்கு தந்த மனைவிக்காக, பிள்ளைகளுக்காக, மருமகன்களுக்காக, மருமகளுக்காக, பேர பிள்ளைகளுக்காக, சபை விசுவாசிகளுக்காக நாங்கள் ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறோம். இந்த பிறந்த நாளை கொண்டு நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவர். எங்களுடைய ஆசீர்வாதத்தை காட்டிலும் உம்முடைய ஆசீர்வாதம் அவரை வாழ்த்தட்டும் ஆண்டவரே. நீங்க வந்து அவரை வாழ்த்துங்க அப்பா பிதாவை. நீங்க அவருக்கு ஆயுசு நாளை கூட்டித்தாங்க, பலத்தை
தாங்க, சுகத்தை தாங்க, ஆரோக்கியத்தை கட்டடுங்க. இன்னும் அதிகமான ஆத்மாக்களுடைய ராஜ்யத்துக்கு ஆயத்தப்படுத்த கருவியாக எடுத்து உபயோகப்படுத்துங்க. எல்லா துதி கன மகிமையா உமக்கு செலுத்துகிறேன். மீட்பர் மூலம் ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமென். அப்படி நின்றவனமாக நாம் சில நிமிடங்கள் கர்த்தருடைய சமூகத்தில் நன்றி ஜெபம் சொல்லுவோம். அன்பான தேவன், கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையினாலே நம்முடைய தலைமை போதகருக்கு பரிசுத்த ஆவியானவர் தம்முடைய கிருபை பாராட்டி 70 ஆண்டுகள் கடக்க செய்து 71ஆம் வருடத்தை அடி எடுத்து வைக்கும்படி சரீரத்தில் நல்ல சுகத்தையும் பலனையும் பாதுகாப்பையும் கட்டளையிட்ட ஆண்டவரை நாம் கொஞ்ச நேரம் ஸ்தோத்தரித்து ஒரு மனதோடு நம்முடைய தலைமை போதகரை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாம் வாழ்த்த போகிறோம். ஒருவரும் அமைதலாய் இருக்கக்கூடாது. கரங்களை தட்டி ஆண்டவரை கொஞ்ச நேரம் நாம் ஸ்தோத்தரிப்போம். கரங்களை தட்டி பிரைஸ் அல்லாஹ், பிரைஸ் அல்லாஹ், பிரைஸ் அல்லாஹ், ஹல்லேலூயா. ஊழியக்காரர்கள் தம்முடைய கரங்களை போதகருக்கு நேராக உயர்த்தி, போதகர்கள் கரங்களை போதகருக்கு நேராக உயர்த்தி, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கொஞ்ச நேரம் ஸ்தோத்தரிப்போம். ஹல்லேலூயா. Glory Jesus, glory ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஓ கர்த்தர் தம்முடைய மகனை விசேஷ ஆவியினாலே, அக்னியின் அபிஷேகத்தினாலே, பரிசுத்த ஆவியானவர் இன்னும் நிரப்பி தெய்வீக சுகத்தினாலே, தெய்வீக விடுதலையினாலே, தெய்வீக பலத்தினாலே வானம் திறக்கப்படுவதாக, பரலோகம் திறக்கப்படுவதாக, தெய்வீக சுகம், தெய்வீக பலன். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இன்று முதல் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், எல்லையில்லா நன்மைகளால் நிரப்பிடுவேன். இன்று முதல் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், எல்லையில்லா நன்மைகளால் நிரப்பிடுவேன். பெரிய இனமாக்கி ஆசீர்வதிப்பேன், உனது பெயரை நான் உயர்த்திடுவேன். பெரிய இனமாக்கி ஆசீர்வதிப்பேன், உனது பெயரை நான் உயர்த்திடுவேன்.
ஆசீர்வாதத்திற்காக நமது மத்தியில் இருக்கிறதான போதகர் இம்மானுவேல் அவர்கள் ஆசீர்வாதமாக செபிப்பார்கள். எங்கள் அன்பின் பரலோக பரிசுத்த பிதாவே, இந்த நல்ல ஆசீர்வதிக்கப்பட்டதான மனமகிழ்ச்சி நாளுக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே, உம்மை துதிக்கிறோம். இதுவரையிலும் ஆண்டவரே நீர் இம்மட்டுமாக ஆண்டவரே எங்களை நடத்தி வந்தீரப்பா. ஆண்டவரே, இந்த நாளிலும் கர்த்தாவே அருமையான தலைமை போதகர் அவர்கள் ஆண்டவரை பிறந்த நாளை கொண்டாட கர்த்தர் செய்த எல்லா கிருபைகளுக்காக உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இதுவரையிலும் கர்த்தாவே நீர் கரம் பிடித்து நடத்தி வந்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எத்தனையோ பலவீனங்கள், கஷ்டங்கள், வேதனைகள் மத்தியிலும் என் தேவனுடைய கரம் ஆண்டவரே ஒவ்வொரு நாளிலும் இதுவரை பாதுகாத்து என் தேவன் நீர் நடத்தி வந்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஊழிய பாதையிலும் ஆண்டவரை நீர் பலப்படுத்தி நடத்தி வந்தீரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. இம்மட்டும் நடத்தின தேவன் ஆண்டவரே இனி வருகிற நாட்களிலும் ஆண்டவரே எப்படியாக ஆசீர்வதித்து பாதுகாத்து ஒவ்வொரு நாளிலும் கரம் பிடித்து நீர் நடத்தும்படியாய் செபிக்கிறோம் ஐயா. நாங்கள் கேட்டு ஆண்டவரே பாடலின்படி ஆண்டவரே அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். ஆகாயம் 2ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்திலே சொல்லி இருக்கிறபடி நான் இன்று முதல் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னவர் ஆசீர்வதித்து நடத்துங்கப்பா. எல்லா தீங்குக்கும் பொல்லாப்புக்கும் ஆபத்துகளுக்கு நீர் அவர்களை விலக்கி பாதுகாத்துக் கொள்ளும் ஆண்டவரே. உற்சாகத்தோடு உம்முடைய பலத்தோடு ஆண்டவர் உம்முடைய சுகத்தோடு உம்முடைய ஊழியத்தை இன்னும் உற்சாகத்தோடு செய்யும்படியாக இந்த நாளிலும் கர்த்தாவே உம்முடைய கரம் இறங்கி நீர் அவர்களை தொட்டு பலப்படுத்தி ஆசீர்வதித்து வழிநடத்தும்படியாய் செபிக்கிறோம். அநேக மக்களுக்கு ஆசீர்வாதமான வாய்க்காலா இருக்கும்படி கர்த்தர் அவர்களை வழிநடத்தும்படியாய் செபிக்கிறேன். ஆசீர்வதிங்கப்பா. இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, மூலமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். வலுவாதபடி உங்களை காக்கும் மாசற்றவர்களாய் அவருடைய சன்னிதானத்துக்கு முன்பாக நிறுத்த வல்லவராயிருக்கிற நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அன்பின் ஐக்கியம், சிநேகம், பராமரிப்பு, ஆசீர்வாதம் இவையாவும் நம்ம இவருடைய சதா காலம் தங்கியிருப்பாராக. ஆமேன் ஆமேன் ஆமேன். இப்போது போதகர் அவர்கள் கேக் வெட்ட போகிறார்கள். நம் யாவரும் கரங்களை தட்டி உற்சாகமாக கரங்களை தட்டுவோமா? சந்தோஷமாக மகிழ்ச்சியோடு. சத்தம் போதாது, கரங்களை தட்டி சேர்ந்து வாழ்க்கை என்பது போராட்டமே, நல்லதொரு போராட்டமே. வாழ்க்கை என்பது போராட்டமே, நல்லதொரு போராட்டமே. நெருங்கி வரும் பாவங்கள, நெருங்கி வரும் பாவங்கள உதறி தள்ளிவிட்டு போடு மகனே, உதறி தள்ளிவிட்டு போடு மகனே. பெரம்பூர் திருச்சபையிலிருந்து விசுவாசிகளும் போதகர்களும் சேர்ந்து போதகரை சந்தோஷப்படுத்தும்படியாக பிறந்தநாள் கேக்கை கொண்டு வந்திருக்கிறார்கள். அதையும் இப்பொழுது போதகர்கள் அவர்கள் மகிழ்ச்சியோடு வெட்டி சாப்பிடுவாங்கன்னு சொல்லுங்க. வெட்டி சாப்பிடுவார்கள்.
பாஸ்டர் அம்மா முன்னாடி வரும்படி அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். பாஸ்டர் அம்மா முன்னாடி வாங்க. ஹாப்பி பர்த்டே டு யூ. பாஸ்டர் அம்மா முன்னாடி வாங்க. பிரயாணத்தில் கேடு உண்டு, உள்ளங்களும் உண்டு. பிரயாணத்தில் கேடு உண்டு, அல்லங்களும் உண்டு. மிதித்திடுவாய், தாண்டிடுவாய், மிதித்திடுவாய், தாண்டிடுவாய். மண்கால்கள் உனக்குண்டு மறவாதே, மண்கால்கள் உனக்குண்டு மறவாதே. இனிய மன்னவரே, உன் ஆத்துமா வாழ்வது போல் நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு மகனே. இனிய மன்னவரே, உன் ஆத்துமா வாழ்வது போல் நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு மகனே. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாட்டம். சின்னதாக ஒரு விருந்து வச்சுருக்கோம். இருந்து சந்தோஷமாக சாப்பிட்டுட்டு போங்க. வெளியில் டேபிள் போட்டிருக்கு. கொஞ்சம் வயசானவங்க வெளியில் டேபிளில் உட்காருங்க. மற்றவங்க இங்கே வந்து சாப்பிடுங்க. சீக்கிரம் தம்பி மாதிரி ஏற்பாடு பண்ணுங்க. விசுவாசிங்க வந்திருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன் நான். வாங்க. தேக அவங்க எடுத்து சாப்பிட்டுக்குவாங்கம்மா. எஸ். Hallelujah.